ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோதுமை கூழ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோதுமை கூழுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்பூனில் நான் ஃபுல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். பிளாக் கிரேப்ஸ், கொஞ்சம் பாதாம், 2 ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 50 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெல்லம் 50 கிராம்ஸு. இது வந்து 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவை நம்ம டிசால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஜாகரி நம்ம அப்படியே வந்து இந்த மாவில் போட்டு கரைச்சி அது கரையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஜாகரியில் இருக்கிற சில சமயம் ஜாகரியில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இது என்ன பண்ணோன்னா, கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஜாகரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ப்ராசஸ், இந்த ஜாகரியை வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ ஜாகரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் கால்சியம் இருக்கும். ஸோ வந்து இது போனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நார்மலாக பசங்க வந்து இந்த ஹார்லிக்ஸ், போன்விட்டா அதெல்லாம் சாப்பிட்டு கால்சியம் வரதோடு, ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இது நல்லா மெல்ட் ஆகி பாகெல்லாம் ஒன்றும் வர தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஜாகரியெல்லாம் மெல்ட் ஆனால் போதும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு ஸ்டைனரில் நம்ம இதை ஸ்டைன் பண்ணிக்கலாம். இதை ஏன் உங்களை வந்து இந்த வெல்லத்தை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் நீங்கள் வடிகட்டிட்டு நான் ஊற்றுன்னு சொல்கிறேங்கன்னா, ஸோ இதில் எதுனா கல் இல்லை மண் ஏதாவது இருந்துருச்சுன்னா, ஸோ அதை நம்ம இப்படி ஸ்டெயின் பண்ணும்போது வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்டெயின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் நான் நல்லா ஸ்டெயில் பண்ணிவிட்டேன். ஸோ மாவும் நான் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், இந்த இதை கட்டி இல்லாமல். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இன்னும் கேஸ் பற்ற வைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாவை எடுத்துகிட்டு இந்த தவாவில் நான் ஊற்றுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வெல்லம், அந்த மெல்ட் பண்ணி எடுத்த வெல்லத்தை கொஞ்சமாக ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம கேஸ் பற்ற வைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இப்படி போடும்போதே நம்ம கேஸ் பற்ற வச்சிட்டோன்னா திடீர்னு ரொம்ப சூடாகிடுச்சுன்னா வெல்லம் வந்து திரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ கேஸை பற்ற வச்சுட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா இது எப்போது பாருங்கள், நான் இப்போ தான் கேஸ் பற்ற வச்சேன், அதனால் இது கட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, இதை நல்லா நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ஸோ இந்த கோதுமைக்குள்ளே என்ன அவ்வளோ ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதோடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஸோ இதோடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இது என்னுடைய கிராண்ட்மா ரெசிபி. ஸோ நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது நாங்கள் வருது அரௌண்ட் ஒரு 3 o'clock இருக்கும். அந்த 3 o'clock டைமில் நம்மளால் ரைஸ் சாப்பிட முடியாது, சப்பாத்தி சாப்பிட முடியாது, நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டுட்டு டியூஷன் போனோம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூழை எங்களுக்கு காசு தருவாங்க. இது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். மறுபடியும் நைட்டு 8 o'clock தான் எங்களுக்கு பசிக்குமே. ஸோ இது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த கோதுமையில் நம்மளுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஹார்லிக்ஸ், போன்விட்டா அதெல்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான உணவு கொடுத்தா நம்ம பசங்க வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் மிச்சம் வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை நான் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு இதை கை இல்லாமல் நல்லா கலரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெசிபிக்கு தேவையான ஜஸ்ட் 1 pinch ஆஃப் சால்ட் போடுறேன். இது ஏன் நான் 1 pinch ஆஃப் சால்ட் போடுறேன்னா, எப்போவுமே எந்த ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலும் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து பாருங்கள், அது அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குது. நான் சின்ன வயசுலலாம் இதை வந்து 2 cups குடிக்குவேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது. ப்ராசஸாக நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய் ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் 1 pinch ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ 1 pinch ஆஃப் சால்ட் என்னத்துக்குன்னா, நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது கொஞ்சோண்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோம்னா அது அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது எப்போ ரெடி ஆகும்னு உங்களுக்கு தெரியும்னா, லைட்டாக அந்த கோதுமை ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்கும் பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட இருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம போட்டுட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா குக் ஆயாச்சு, அந்த கோதுமை ஸ்மெல்லும் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிட போகிறேன். இதை இறக்கி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ், இப்போ நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட போகிறேன். யூஸ்வலாக நிறைய பசங்களுக்கு இந்த நெய்யோட வாசனைலாம் பிடிக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி தாளிப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே வந்தோன்னா பசங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் தெரியாது, உங்களுக்கு அந்த நியூட்ரிஷனும் கம்மியாகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற கோகோனட்டை போட்டுறேன். ஸோ இந்த தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து பிளாக் கிரேப்ஸ் போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் பாதாம் போட போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஆஹா, ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணணும். கருகியெல்லாம் போகக்கூடாது, ஜஸ்ட் அந்த இது இப்போ நம்ம தாளிச்ச இந்த கிரேப்ஸ் எல்லாம் நம்ம நல்லா இந்த கூழில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி கோதுமை கூழ் ரெடி. ஸோ நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கோதுமை கூழ் ரெடி. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. See you in the next video. Until bye bye.